திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு நமச்சிவாய என்ற அரிய பொக்கிஷத்தினை கூறிக்கொண்டே எழுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழுங்கள். நல்ல அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள். நமச்சிவாய என்று சொல்லி மகிழுங்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன், சிவபெருமேன், குத்தெருமேன், அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறையிலிருந்து பதிகம் 38வது பதிகம். 38வது பதிகத்திலே 4வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். வானுற்ற மாமலைகள் ஆனாய் நீயே, வடகையிலை மன்னி இருந்தாய் நீயே, ஊனுற்ற ஒளியும் அழுவாழ்படையாய் நீயே, வடகையிலை ஒளி ஒளி மதியோடு அரவு புனல் வைத்தாய் நீயே, ஆனுற்ற ஐந்தும் அமர்ந்தாய் நீயே, அடியான் என்று அடியன் மேல் வைத்தாய் நீயே, தேனுற்ற சொல் மடவாழ் பங்கன் நீயே, திருவையாறு அகலாத செம்பொன் ஜோதி. திருவையாறு அகலாத செம்பன் ஜோதி என்று பாடுகிறார். இந்த பதியமே பாருங்கள், தொடக்கம் பொழுது ஓசை ஒலியலாமும் ஆனாய் நீயேன்னு பாடுவார். அதிலே திருவையாறு அகலாத செம்பன் ஜோதின்றார். திருவையாற்றிலிருந்து அகலாமல் இருக்கக்கூடிய செம்பன் ஜோதியாகிய நீ வானளாவிய மலைகளிலே வடக்கிலே உள்ள கைலை மலையில் உறைந்திருப்பவன், புலால் மனம் கமழுகின்ற ஒளி வீசும் மழுப்படையை உடையவன், சடையிலே பிறை, பாம்பு, கங்கை இவற்றையெல்லாம் வைத்திருப்பவன், பஞ்சகவியம், பால் தயிர் பஞ்சகவியம், அதனால் பசுவிண்டத்து கிடைக்கக்கூடியது. அந்த பஞ்சகவிய அபிஷேகத்தை விரும்புகிறாய். என்னை அடியவன் என்று கருதி என் தலை மீது உன் திருவடிகளை வைத்தாய். என் தலையில் என்ன இருக்கு? உன்னுடைய திருவடி இருக்கு. திருவடிகளை வைத்தாய். தேன் போன்ற சொற்களையுடைய பார்வதியை தன் பாகமாக வைத்தாய். பார்வதி பாகன். வான் உற்ற என்ன? ஆகாயத்தை அளவலாவியன்னு பொருள். வடகையிலை என்னது? செஞ்ஞாயிறு என்பது போல. தேன் உற்ற என்பதிலே உற்ற என்பது ஊம உருபுங்க. இந்த ஏய்ப்ப என்று சொல்லுவதைப் போல. திருச்சிற்றம்பலம். வானுற்ற மாமலைகள் ஆனாய் நீயே. இந்த பாடலில் நீயே 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 என்று சொல்லுகிறார் பாருங்க. அதே நேரத்தில் பாட்டினுடைய கடைசியில் இந்த பாடல்கள் பதிகத்தில் எல்லா பாடல்கள்லையும் செம்பொன் ஜோதி, திருவையாறு அகலாத செம்பொன் ஜோதி,
திருவையாறு அகலாத செம்பன் ஜோதின்னு இந்த ஒவ்வொரு அடியிலையும் கடைசியாக சொல்லிட்டுருக்கார். அற்புதமாக அற்புதம் அற்புதம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் ஐயாரன் அடித்தளம் வணங்குவதற்காக திருவையாறு சென்று அங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிற அறம் வளர்த்த நாயகியினுடைய அருளையும் ஐயாரப்பனுடைய பேரருளையும் பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் மற்றவர்களையும் பெருமானுடைய அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் யாருக்கும் எந்த விதமான இடையூறும் கருதாமல் நல்வாழ்வு அனைவரும் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.